தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் நடுவில் இந்த ஆப் இருந்துக்கிட்டு ரேட்டை தீர்மானிக்காமல் டிரைவரே ரேட்டை தீர்மானிக்கலாம். பேசஞ்சரும் அவங்க அர்ஜென்சியை பொறுத்து முடிவு எடுத்துக்கலாம். டாக்ஸியுடைய குவாலிட்டியை பொறுத்தும் சூஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோ, டாக்ஸி, செடான், மேக்ஸி கேப், டாடா ஏஸ், 25 சீட் மினி பஸ் எல்லா வண்டியும் இந்த ஆப்குள்ளேயே அட்டாச் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண உடனே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. டிரைவர்ஸும் உடனே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மற்ற ஆப் மாதிரி இல்லாமல் தட்ஸ் ஆல் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்கள்லையும் இருக்குது. லோக்கலில் மட்டும் இல்லாமல் ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போகிறவங்க ஆட்டோ, கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. ஆண்ட்ஹில் சினிமாஸ் தயாரிப்பில் விஜய் ரங்கநாதன் இயக்கத்தில் நிவேதிதா சதீஷ், சிபி, அதுல், நாசர் மற்றும் லக்ஷ்மி பிரியா நடிக்கும் ஓ பட்டர்ஃப்ளை மார்ச் 6ஆம் தேதி முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சதீஷ் நடிப்பில் கலகலப்பான காமெடி படம் முஸ்தபா மார்ச் 6 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் சிவகுமார் முருகேசன் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற தாய் கிழவி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்தில் மதுரை மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் பவுனு தாயி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தண்டட்டி கிழவி இருக்குது. அந்த கிழவி ஊரை சுற்றி வட்டி கூப்பிட்டு அந்த வட்டியை கராராக வசூல் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதனாலே அந்த கிழவியை கண்டா ஊரே தெரித்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஊர்க்கார பைய பூரா இந்த கிழவி எப்போ சாகும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கிழவிக்கு ஒரு 3 மயங்க இருக்காங்க. அந்த 3 மயங்களும் கிழவி செத்துச்சுன்னா நமக்கு சொத்தில் பங்கு வருமே அப்படின்ட்டு அவங்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இந்த 3 மயங்களுக்கும் ஒரு தகவல் கிடைக்கிது அம்மாவை பற்றி. அப்போ இந்த அம்மா செத்துருச்சுன்னா நமக்கு பெனிஃபிட் இருக்காது, அம்மா எப்படியாவது பிழைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, அது என்ன தகவல் அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. கடந்த ஒரு 10-15 நாளாக பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஒரே கூவலாக இருந்தது. தாய் கிழவி படம் நல்லா இருக்குது, அப்படியா இருக்குது, இப்படி இருக்குது, பயங்கரமான படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கூவலாக இருந்துச்சு. கொஞ்சம் உத்து கவனிச்சா இந்த படத்தை நம்ம திடீர் தளபதி தான் வழங்குறாரு அப்படின்னு போட்டிருந்தாங்க. அவர் தயாரிக்கலை, வழங்குறாரு. திடீர் தளபதி உள்ளே நுழைஞ்சிட்டாலே அதில் ஏதாவது ஒரு ஸ்கேம் இருக்குமே. அவர் நினச்சாருன்னா சோஷியல் மீடியாவில் இல்லாத இருக்கணும், இருக்கிறத இல்லைன்னும் அவரால் பண்ண முடியும். அந்தளவுக்கு அவர் சோஷியல் மீடியாவில் ஒரு டான் ஆகிட்டார். உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் பூசி மொழி இருக்காருன்ட்டு. அப்படி ஏதாவது ஒரு ஸ்கேமை பண்ணி நம்மளை உள்ளே சிக்க வைக்க போகிறாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. அதே சமயம் படத்தோடைய ப்ரமோஷனை பார்த்தா ஒரு தண்டட்டி கிழவி கூலிங் கிளாஸை போட்டுக்கிட்டு அலப்பறை பண்ணுது, சுருட்டு பிடிக்குது. இதெல்லாம் பார்த்தா நம்ம மணிசார் படத்து ஹீரோயினுங்க பண்ணுவாங்க இல்லையா, அது ஒரு சுட்டியான ஹீரோயின். அந்த மாதிரி இது ஒரு நாட்டியான பாட்டியாக இருக்கும்பொழுது இதுக்கிட்ட போய் மாட்டிக்கணுமா அப்படின்ற ஒரு திகிலோடு தான் இந்த படத்தை போய் பார்த்தோம். படம் ஆரம்பித்து ஃபஸ்ட் ஹாஃபெல்லாம் கொஞ்சம் வழ குழன்னு ஒரு இலக்கு இல்லாமல் தான் போய்கிட்டு இருந்துச்சு. அதுலேயும் இந்த பாட்டி கேரக்டரை படம் ஆரம்பித்து கொஞ்ச நேரத்துலேயே படுக்க வச்சுட்டாங்க. அது ஒரு நிம்மதியான விஷயமா இருந்தது. மற்ற கேரக்டர் மேலே தான் கதை போய்கிட்டு இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் கொஞ்ச நேரம் கழித்து கதையே புரட்டி போடுற மாதிரி ஒரு சீன் வந்தது. அதாவது உமன் எம்பவர்மெண்ட்டை பற்றி தந்தை பெரியார் இவ்வளோ காலமாக சொல்லிக்கிட்டு இருந்ததை ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு பாடம் மாதிரி எடுக்காமல் அழகாக சொன்ன விஷயம் கதையுடைய கலரே மாற்றிடுச்சு. படம் முழுக்க இருந்த சில குறைகள் எல்லாம் மறக்கடிக்கிற மாதிரி செகண்ட் ஹாஃபில் நிறைய நல்ல சீன்கள் இருந்து போச்சு. இந்த பல்லாங்குழியை வச்சுக்கிட்டு உதாரணமாக சொல்கிற சீனு, அப்புறம் ரெபேக்கா அவங்க அண்ணிக்கிட்ட உட்காந்து பேசுகிற சீனு, அப்புறம் பாலசரவணன் ஒரு ஆம்புலன்ஸில் உட்காந்து ஃபீல் பண்ணுற ஒரு சீனு, அப்புறம் முனிஷ்காந்த் அவருடைய கல்யாண கனவை பற்றி சொல்கிற சீனு, இந்த மாதிரி நிறையா நல்ல சீன்கள் இருந்து போச்சு. படத்தில் வர்ற அத்தனை கேரக்டருக்குமே முக்கியத்துவம் இருந்தது. குறிப்பாக மகனாக வரக்கூடிய இந்த 3 கேரக்டர், பாலசரவணன், இந்த சிங்கம்புலி, அருள்தாஸ் கேரக்டரு, அப்புறம் அவங்களுடைய ஒய்ஃபாக வரக்கூடிய அந்த 3 கேரக்டரு, ரெபேக்காவுடைய ஹஸ்பண்ட் கேரக்டரு, முனிஷ்காந்த் கேரக்டரு, 2 பேரம்பேத்தி கேரக்டரு, டாக்டர்ஸ் கேரக்டரு, அந்த குடியாரன், அந்த கருப்புசாமி கோயிலில் வர அந்த குடியாரன் கேரக்டரு, இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இது எல்லாத்தையும் விட சூப்பராக இளவரசு கேரக்டர் ரொம்பவே நல்லா இருந்தது. மதுரை மாவட்டத்தில் உசிலம்பட்டி பகுதியில் செக்கானூர்னி, கர்மாத்தூர் இந்த பகுதியில் ஒரு ஸ்லாங் பேசுவாங்க. அந்த ஸ்லாங்கை ராதிகாவால் மேட்ச் பண்ணவே முடியல. அதனாலே அவங்கள பார்க்க நமக்கு ராதிகா மாதிரி தான் தெரிஞ்சது தவிர அந்த கேரக்டராகவே தெரியல. அந்த ஏரியாவை மட்டும் டைரக்டர் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாருன்னா ரொம்பவே பொருத்தமாக இருந்திருக்கும். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் பார்த்த ஷோவில் படம் முழுக்கவே சில பேர் கைதட்டி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க.
அந்த அளவுக்குலாம் நமக்கு பெருசாக ஒன்றும் சிரிப்பெல்லாம் வரல. சில சீன்களில் நல்லாவே காமெடி ஒர்க் அவுட் ஆகிருந்தது. இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்பவே சுமாராக தான் இருந்தது. சில குறைகளும் இருந்தது படத்தில். ஆனால் இந்த படம் சொன்ன மெசேஜ் அதையெல்லாம் மறக்கடிக்க வச்சிருச்சு. நீங்கள் இந்த படத்தை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் போய் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக தப்பு இல்லை, ஒரு ஓகே ரகமான படம் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. பெண்களுக்கு இந்த படம் பிடிக்கும். பெண்களுக்கு இந்த படம் பிடிக்குன்றதை விட கட்டாயமாக இந்த படத்தை பெண்கள் பார்க்கணும். வாய்ப்பு இருந்தால் பாருங்கள். ரூட்டு ரேட்டு இனி நீங்களே போடுங்க, எந்த தடையும் கிடையாது. தட்ஸ் ஆல் ட்ரிப்போடைய டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.